ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மத்தளத்தை இந்த பொம்மை கையோட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க. இந்த ரெண்டு ப்ரௌனாக வந்திருக்கு இல்லைங்களா, இதில் இந்த மூணாவது ரோ முதல்ல இங்கே 2 இருக்கும், அடுத்தது 2 இருக்கும். அதை விட்டுட்டு மூணாவதாக 2 மணி இருக்கு இல்லையா, அதில் இப்படி ஒயரை கொத்துக்கிடுங்க. அதே ஒயரை இந்த எல்லோ இங்கே பாருங்கள், இந்த ப்ரௌனுக்கு பக்கத்தில் 1 2 3 எல்லோ இருக்கு இல்லையா, அதில் கொத்துக்கிடுங்க. ஓகேங்களா? 2 எல்லோவில் கொத்துருக்குறேன், இன்னொரு எல்லோவில் கொத்துறேன். இப்படி வந்திருக்குதுங்களா? மறுபடியும் அதே ஒயரை இந்த பக்கம் மூணாவது 2 ப்ரௌன் இருக்கு இல்லையா, 1 2 3 ப்ரௌனு, அந்த மூணாவது 2 ப்ரௌனில் கோத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி கோத்துருக்குறேன்னு. இந்த பக்கம் ஒயரை 1 2 3வது ஏதாவது வரிசையில் உங்களுக்கு எதுவும் இதில் அது எது கோக்குறமோ அதில் தான் 2 ப்ரௌனு, அந்த ப்ரௌனுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 எல்லோவில் அதே ஒயரை கோத்துக்கிட்டு மறுபடியும் இந்த பக்கம் 1 2 3வது 2 ப்ரௌனில் ஒயரை கோத்து எடுத்துக்கிடுங்க. இப்போ இப்படி மாலை மாதிரி இப்படி வருதுங்களா, இதில் இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒயரில் 4 5 10 மணி கோத்துக்கிடுங்க. ஓகே, 6 7 8 9 10. அதே போல் இன்னொரு பக்கம் ஒயர்லேயும் 2 பக்கமுமே கொத்துக்கணும். ஓகேவா? 10 மணி கொத்துக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இந்த பக்கமும் 10 மணி, இந்த பக்கமும் 10 மணி கோத்துருக்குது. இப்போ இந்த ஒயரை இப்படி ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அது மணி உருகி வந்துடும். ஓகேவா? இந்த பக்கம் ஒயரை இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து 1 2 3வது எல்லோ கழுத்துக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் உங்களுக்காக பார்த்து எதிர்ப்பு பக்கமாக இருக்க ஒயரில் இந்த ரோ எண்ணக்கூடாது, இந்த சைடில் 1 தெரியுது இல்லையா, 1 2 3வது எல்லோ, மூணாவது மணி. நான் எல்லோ கொடுத்துருக்கிறதுனால அது கலரை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஒயரை அதே போல் இந்த பக்கம் வலது பக்கத்துலேருந்து பாருங்கள், 1 2 3வது மணி கிழக்கு பக்கத்தில் இப்படி வருது இல்லைங்களா, இதில் விட்டுடுங்க.
ஓகேங்களா? ஓகேவா? இப்போ இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் விடுங்க, பரவாயில்ல. ஒரு ஒயரில் விடுங்க மணியை, போதும். ஓகேவா? 2 3 4 5 மணி. ஏதாவது ஒரு பக்கம் ஒயரில் 5 மணியை விட்டு இந்த ஒயரை அப்படியே முடிச்சு போட்டுருங்க நல்லா. நல்லா கொஞ்சம் டைட்டாக, லூஸ் இல்லாமல். எனக்கே ஒயர் லூஸாக இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க. இதை பாருங்கள், ஒரு பக்கம் ஒயரில் 4 மணியும் இன்னொரு பக்கம் ஒயரில் 1 மணியும் கொத்துக்கணுங்க. ஏன்னா ஒரு பக்கமே மணியை கொத்தா அந்த கழுத்துக்கிட்ட முடி போட வர மாட்டேங்குது. ஒரு பக்கம் ஒயரில் 4 மணி, இன்னொரு பக்கம் ஒயரில் 1 மணி கொத்துக்கணுங்க. கொத்திட்டு இப்போ ஒயர் பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? முடிச்சு. இப்போ பாருங்கள், புரியுதுங்களா? இந்த மேளத்தில் இந்த ப்ரௌன் மணி, இந்த வெளியில் இருக்கிற ரெட்டை மணியாக கொத்துருக்கமே, அந்த ரெட்டை மணியில் ஒயரை விட்டுக்கணும். ஒரு முனையை விட்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு முனையை அதுக்கு பக்கத்தில் இப்படி குறுக்கில் வர இந்த 3 மணியில் விடணும். விட்டுட்டு மறுபடியும் அதே ஒயர் முனையை 1 2 இந்த பக்கத்துலேருந்து 3வது அந்த ரெட்டை மணியில் விட்டுக்கணும். விட்டு எடுத்து இந்த பக்கம் ஒரு 10 மணி, அந்த பக்கம் ஒரு 10 மணி கோத்துக்கணும். கோத்து ஷோல்டர் கிட்ட பாருங்கள், 1 2 3வது மணி ஷோல்டர் கிட்ட வருது இல்லையா, அதில் விட்டு எடுத்துக்கணும். அதே போல் இந்த வலது பக்கமும் 1 2 3வது மணியில் பின்பக்கம் இப்படி கழுத்துக்கிட்ட வரும். கழுத்துக்கிட்ட வரும்பொழுது ஒரு ஒயரில் ஒரு 2 மணி, இன்னொரு ஒயரில் ஒரு 3 மணி, அந்த மாதிரி கோத்து ஒயரை இப்படி முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டு நம்ம முன்ன சொன்னால் போலயே பக்கத்தில் ஏதாவது ஒரு 2 மணியில் விட்டு எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மேளம் கொஞ்சம் ஆடுறா போல் இருக்கு இல்லையா, ஏன்னா இன்னும் கையோடு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ கழுத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு துணியை கட்டி கழுத்தோடு தானே அவங்க வச்சுருப்பாங்க அந்த இப்பில் நிற்கிறா போல். இப்போ அது நம்ம பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, கையில் சேர்க்கணும் அந்த இதை மேளத்தை. ஒரு குச்சி எடுத்துக்கிடுங்க. இதை இங்கே இதுக்கெல்லாம் கூட என்ன பண்ணணும், தொடப்பு குச்சி எடுத்துக்கிடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி விடணும். இது உள்ள இப்படி இவ்வளோ ஓரத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. குச்சியை கட் பண்ணி இது உள்ளே விடணும். அதே போல் இன்னொரு குச்சியை இந்த பக்கம் இப்படி விடணும். அப்போது கையெல்லாம் ஸ்டிஃபாக இப்படி ஆடாமல் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த 5 விரல் எது போட்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் குச்சி, வலது பக்கத்தில் குச்சி இருக்கும், அதை விட்டுடுவோம். இங்கே இருக்கு இல்லையா, இடது கையில் இந்த ஒயரை எப்படி இந்த 4 மணியில் ஏதாவது ஒரு மணியில் விட்டுக்கிறேங்க. அப்படி விட்டு இந்த பக்கம் ஒரு மணி, அந்த ஒயரில் ஒரு மணி. ஓகேங்களா? விட்டுட்டு இங்கே அதே போல் அந்த 2 ப்ரௌன் இருக்கும் இல்லையா கார்னரில், அதில் இப்படி விடுங்க. இந்த பாருங்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு இந்த 4 மணி டைமண்ட் கை முடியுதில்ல, அந்த இடத்துல ஏதாவது ஒரு மணியில், அது மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படின்னா இந்த வெளிப்பக்கம் வருது பார்த்திங்களா, இந்த வெளிப்பக்கம் இப்படி வருதுங்கள, அந்த வெளிப்பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டுட்டு
2 பக்கம் ஒயர்லேயும் ஒவ்வொரு மணியை கோர்த்து இந்த 2 ப்ரௌன் வரும் இல்லையா, அதில் விட்டு விட்டிங்களா. இப்போ இந்த ஒரு தொடப்ப குச்சி எடுத்துக்கிடுங்க. எடுத்து இப்படி தென்னந்தொடப்ப குச்சி இருக்கும் இல்லைங்களா, இல்லைன்னா அந்த லாங் சைஸ் டூத் பிக் இருக்கும், டூத் பிக் குச்சி போலேயே லாங் சைஸில் அது வாங்கி உடச்சிக்கலாங்க. சரி, இப்படி இந்த கீழ்ப்பக்கம் இப்படி கை போட்டு இங்கேருந்து நம்ம இப்படி திருப்பினோம் இல்லையா, இந்த திருப்புற இந்த இடத்துலேருந்து இந்த மேல் பக்கம் வரைக்கும் சும்மா அந்த எட்ஜு வரைக்கும் போதும், மேலே தெரியக்கூடாது. ஓகேங்களா. கொஞ்சம் நல்ல திக்கு குச்சியாக எடுத்துக்கிறேங்க. ஓகே, இப்போ அதே போல் இந்த பக்கத்துலேருந்து விரலுக்கு வெட்டுக்கிறேங்க. கையெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கை டைட்டாக இருக்குங்களா. அதே போல் ஒரு குச்சியை இதுக்கு கீழே இருந்து எப்படி விடுங்க. இந்த பக்கம் விடுற குச்சியை கொஞ்சம் லெங்க்த்தாக வைங்க. இந்த பக்கம் வலது கையில் குச்சி இருக்கும் இல்லைங்களா, பார் கொஞ்சம் இப்படி குச்சியை லெங்க்த்தாக விடுங்க. இந்த குச்சியால் இந்த பக்கம் இப்படி அடிக்கிறா போல், இந்த பக்கம் கையால் அடிக்கிறா போல மேளம். ஓகேவா. இப்போது இதே போல் இந்த ஒயரையும் என்ன பண்ணணும், இந்த பக்கமும் இந்த மணியில் விட்டு இந்த ஒயரில் ஒரு வெள்ளை மணி, அந்த ஒயரில் ஒரு வெள்ளை மணி, 2 பக்கமும் ஒவ்வொரு வெள்ளை மணி கோத்து இதே இந்த 2 ப்ரௌனில் கோத்து இது வந்து கீழே கொத்துருங்க. ஏன்னா அந்த குச்சி வைக்க முடியாது, மேல் பக்கமாக ஜாயின் பண்ணோம்னா, அதனால் இங்கே இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ தான் குச்சி வைக்கலாம் அந்த இடத்துல. நம்ம ஒரு பக்கம் கையில் அவர் குச்சி வச்சுருந்தானே அடிப்பார் மேளம் இல்லையா. அவ்வளோதான். 1 மணி கொத்திங்களா கூட போதும், ஏன்னா அந்த குச்சி கூட சும்மா அது ஸ்டிஃப். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா. ஓகேங்களா, நிற்குதுங்களா. இப்போ இந்த பக்கத்தில் கொஞ்சம் உயரமாக குச்சியை கொடுத்து இதோ ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன். இதோ குச்சி நல்லா திக்காக கொடுத்துக்கோங்கம்மா. நான் கை கொஞ்சம் லூஸாக போட்டுட்ருக்கேன். இந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா, மேலே வாசிக்கிற பொம்மை ரெடியாக இருக்குதுங்களா. மேலே எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தடவை பாருங்கள். மேலத்தை எடுத்துக்கிட்டு இந்த 2 ப்ரௌன் 2 மணியாக ஒட்டி ஒட்டி கோத்துருக்கு இல்லைங்களா, அதில் 1 2 3ஆவது பேர் வருது இல்லையா, அதில் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். அந்த முனையை இன்னொன்று இந்த பக்கத்திலே வர ஒத்த மணியாக வருது பாருங்கள், அதில் குறுக்கில் விட்டு எடுத்துக்கணும். எடுத்து மறுபடியும் இந்த பக்கத்துலேருந்து 1 2 3 அந்த ரெட்டை மணியில் விட்டுக்கணும். 3ஆவது ரெட்டை மணியில் விட்டு இப்படி மாலை மாதிரி அந்த மேளம் வரும். அதில் ஒரு பக்க ஒயரில் 10 மணி, இன்னொரு பக்க ஒயரில் 10 மணி கோத்து இந்த ஒயரை வலது பக்க ஷோல்டர்லேருந்து இந்த கார்னர் ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணால் 1 2 3ஆவது மணி அதில் உள்ளே எடுத்துக்கணும். இடது பக்கம் 1 2 3ஆவது மணியில் உள்ளே எடுத்துக்கணும். பின்பக்கம் நல்லா இப்படி இழுத்திங்களன்னா இந்த மேலே இப்படி இருக்கும். பின்பக்கம் இந்த 2 ஒயர்லேயும் 2 மணியோ இல்லை ஒரு ஒயரில் 2 மணி ஒரு ஒயரில் 3 மணியோ விட்டு
கோத்துட்டு முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டுட்டு இந்த கையில் இடது கையில் ஒரு மணியில் ஒயரை கொடுத்து ஒரு வெள்ளை மணி, இன்னொரு பக்கம் முனையில் ஒரு வெள்ளை மணி, 2 மணியை கோத்து இதோ இங்கே 2 ப்ரௌன் இருக்குது இல்லைங்களா, இதில் கோத்துக்கணும். ஒரு ஒயரை கோத்து அப்படியே முடிச்சு போட்டுக்கணும். இந்த பக்கம் அதே போல் கீழ்ப்பக்கமாக ஜாயின் பண்ணிக்க. இங்கே விரல், ஏன்னா விரல் 5 விரலால் இப்படி அடிப்பார் இல்லையா, அதனால் இப்படி ஜாயின் பண்ணுறோம். இங்கே குச்சியால் தானே இப்படி அடிப்பார், அதனால் கை சும்மா ஆடாமல் இருக்கிறதுக்காக கீழ்ப்பக்க மணியில் இந்த ஸ்கொயர் 4 முடியுது, அதில் கீழே இருக்குள்ள மணி, அதில் ஒயரை கொடுத்து ஒரு மணியை மட்டும் கோத்து இங்கே ஏதாவது 2 ப்ரௌனு இங்கே கீழ்ப்பக்கமாக இப்படி வருது இல்லைங்களா, அதில் ப்ரௌனில் கொடுத்து 2 ஒயரையும் போட்டு இப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்போது எப்படி நின்னாருன்னா மேலே அடிக்கிறாரு. நான் கொஞ்சம் ஸ்டிஃபாக எதுவும் வைக்கலம்மா, என்ன அதுக்கு தான். நீங்கள் நல்லா அட்டையெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, காலுக்கு அந்த குச்சி, காலுக்கு கூட குச்சி கொடுக்க சொன்னேன் இல்லையா. பார்த்தீங்களா ரொம்ப நிற்கிறதா? நீங்கள் நல்லா டைட்டாக போட்டிருக்கீங்களா? ஓகேவா? பாருங்கள், கிட்ட மேலே பாருங்கள், மேளம் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறேன்னு. மாலை மாதிரி இதை வருதுங்களா? ஓகேங்களா? ஓகே, 2 பக்கமும் அப்படியே ரொம்ப லூஸாக இருக்கிற போலதுன்னா 1 மணி, இங்கே 9 மணிக்கு வருங்க, 10 மணி வேண்டாம். ரொம்ப அப்படி லூஸு போல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இது நாதஸ்வரம் எப்படி ஜாயின் பண்ணுற நாதஸ்வரத்துக்கு மேலே அந்த பிப்பி ஊதுற அந்த இடத்துக்கு எல்லோ கலரை போட்டு எப்படி ஜாயின் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.